Hello, UGTRB English, Unit 6, Indian Writing in English, MCQ on Dr. APJ Abdul Kalam's The Power of Prayer, Part 1. What is the birthplace of Dr. APJ Abdul Kalam? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், எல்லாருமே ஆன்சர் சொல்லிடுவீங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ஸ் பர்த் பிளேஸ். He was born in Rameshwaram, okay, Dhanushkodi, which is a small island. Dhanushkodi, so Rameshwaram, Dhanushkodi, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. Followed by, which of the following statements are true of Dr. APJ Abdul Kalam's father, ஜெயினுலாதின்? ஓகே, அப்பா டாக்டர் அப்துல் கலாமுடைய தந்தையார் ஜெயினுலாதின் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அவரை பற்றி நம்மளுடைய த பவர் ஆஃப் ப்ரேயர் அப்படிங்கிறது சாப்டர் 1 ஆஃப் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் சாருடைய ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ லெட் மீ புட் இட் இன் திஸ் சாப்டர், இன் திஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் இட் செல்ஃப். திஸ் பவர் ஆஃப் ப்ரேயர் இஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர். Wings of Fire is an autobiography published in the year 1999. Okay, அதில் C1, அதில் சாப்டர் 1 தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, த பவர் ஆஃப் ப்ரேயர். Now we move on to the second question. Which of the following statements are true? Okay, are true of Dr. Abdul Kalam's father, ஜெயினுலாதின். ஜெயினுலாதின் அவரை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டு தான். ஓகே, என்ன அப்படின்னா, ஜெயினுலாதின் did not have much, okay, did not have much education, did not have much wealth, but அவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, he had innate wisdom. innate wisdomனா அவருக்குள்ளரே நிறைய wisdom இருந்தது. and he was very very generous. ஸோ இந்த மூன்றையும் உள்ளடக்கிய அந்த ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆன்சர். பிகாஸ் ஆல் ஆர் ரைட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக மார்க் பண்ணணும். now coming to question number 3. dash was the ideal helpmate of ஜெயினுலாதின். அப்துல் கலாம் ஐயாவுடைய தகப்பனாருக்கு ஒரு ஐடியல் ஹெல்ப்மேட் அப்படின்னா, சிம்பிளாக கொஷின், அப்துல் கலாம் ஐயாவுடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அம்மா பேர் ஆஷி அம்மா அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ ஷீ வாஸ் த ஐடியல் ஹெல்ப்மேட். ஐடியல் ஹெல்ப்மேட்னா ஜெயினுலாதினுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்மேட்டாக இருந்தாங்க. நவ் வாட் இஸ் ஆஷி அம்மா குட் ஃபார் அப்படிங்கிற ஒரு கொஷின். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஆஷியம்மா வாஸ் குட் ஃபார் வாட் அப்படின்னா, அங்கே பேசேஜ் நீங்கள் வந்து ஆட்டோபயோகிராஃபியை படிச்சிங்கன்னா, விங்ஸ் ஆஃப் ஃபயரை படிச்சிங்கன்னா, சாப்டர் 1 அவர் சொல்லியிருப்பார், அவங்க அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எந்த நேரமும் வர்றவங்க எல்லாருக்குமே அவங்க நல்லபடியாக விருந்து உபசாரம் செய்தார்கள். ஸோ ஷி வாஸ் வெரி குட் அட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, ஷி வாஸ் வெரி குட் அட் ஹாஸ்பிட்டாலிட்டி. Question number 5. Dr. Abdul Kalam's parents were widely regarded as. How were they regarded as? Okay, how were they regarded? எல்லாரும் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, they were ideal couple அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. Okay, so they were regarded as ideal couple, made for each other அப்படின்னு சொன்னாங்க. Now one of the forebearers of Kalam's was bestowed with the title of dash by the British. ஒன்றும் இல்லை, அப்துல் கலாமுடைய ஒன் ஆஃப் த forebearers அப்படின்னா அம்மா சைடில், we have to put it as from the mother side. ஓகே, மதர் சைடில் வந்து பிரிட்டிஷ்கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கி இருந்த ஒரு மூதாதையர் இருந்திருக்கிறாரு. அந்த மூதாதையருக்கு என்ன டைட்டில் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, த டைட்டில் ஆஃப் சுபேதார் வாஸ் கிவன். ஸோ அம்மா சைடில் யாரோ ஒருவர் சுபேதாராக இருந்திருக்கிறார். வாட் இஸ் சுபேதார்னு போட்டேன், சாரி ஃபார் தேட். let me take back my words.
It's not Subedar, it is Bahadur. Okay. அம்மா சைடில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த பகதூர் அப்படிங்கிற பட்டம் வைத்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். பகதூர், சாரி. Coming to question number 7, Dr. Abdul Kalam's Dr. APJ Abdul Kalam described Dr. APJ Abdul Kalam's parents are described as dash and dash parents. அப்போ அப்துல் கலாமுடைய பேரண்ட்ஸுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். How are they described? They are described as tall and handsome parents. Tall and handsome அப்படி தான் அவர் அப்துல் கலாம் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது அப்துல் கலாம் வாஸ் ஷார்ட், அது பின்னாடி இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது. When compared to his parents who were tall and handsome, this man was short and undistinguishing. அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவர் பின்னாடி சொல்கிறார். Now question number 8, where did Abdul Kalam and his parents live? Where did they live? எங்கே வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, they lived in their ancestral home. அவருடைய மூதாதையர் வீட்டில் வசித்து வந்தார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரில் சாப்டர் 1ல் படிக்கிறோம். Now coming to question number 9, what material was used to build the fairly large Pakka house in which Kalam and his parents lived? அப்போ கலாம் அண்ட் his parents என்ன மாதிரி வீட்டில் வாழ்ந்தாங்க? they lived in a large Pakka house. பக்கா சூப்பரான ஒரு வீடு. அந்த வீடு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க? ஸோ it was constructed using limestone and brick. Okay, சுண்ணாம்பும் செங்கல்லும் வைத்து கட்டப்பட்டது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கொஷின் நம்பர் 10, how does APJ Abdul Kalam describe himself? இது ஏற்கனவே சொன்னது தான். பேரண்ட்ஸ் வந்து டால் அண்ட் ஹேண்ட்ஸம், இவர் பார்த்தீங்கன்னா he was short and undistinguishing. ரொம்ப பெரிய அளவு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. Now, where did APJ Abdul Kalam family lived in ராமேஸ்வரம்? ராமேஸ்வரத்தில் எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது they lived in Mosque Street. They lived in Mosque Street, தர்கா Mosque Streetல இருந்தாங்க. Question number 12, what was the basic necessities that were provided to Kalam during his childhood? அவர் சைல்டாக இருக்கும் பொழுது என்ன பேசிக் நெசசிட்டிஸ்லாம் அவரோட அப்பா அவருக்கு ப்ரொவைட் பண்ணார்? ஓகே, டியூரிங் his childhood அப்படின்னா ஃபுட், மெடிசன் அண்ட் க்ளோத்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். Okay, let's move on to question number 13. Where did APJ Abdul Kalam normally eat with his mother? அப்துல் கலாம் எப்பொழுதுமே அவருடைய அம்மாவுடைய உணவருந்தியதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கே உட்காந்து உணவருந்தினாங்க அப்படின்னா, இந்தியன் ட்ரெடிஷன் படி விமென் நார்மலி தே ஹாவ் தேர் ஃபுட் இன் தேர் கிச்சன், அதுலேயும் ஃப்ளோரில் தான், ஸ்குவாட்டிங்கில். அதே மாதிரி அப்துல் கலாமும் அவங்க அம்மாவோட தான் எப்பொழுதும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறார். ஓகே, கொஷின் நம்பர் 14, what did Abdul Kalam's mother place before him during meals? சாப்பிட அவர் அமர்ந்த போது அவருக்கு முன்னாடி என்ன வச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் she placed a banana leaf. ஏன் அப்படின்னா, that was the Tamil culture to eat in banana leaf. அதனால் லீஃப் போட்டாங்க. ரெண்டாவது லீஃபில் வேறு என்னெல்லாம் வச்சாங்க, என்ன மீல்ஸுக்கு வச்சாங்க, அதுதான் கொஷினு. ஸோ ஆஃப்டர் த லீஃப் வாஸ் பிளேஸ்ட், ரைஸ் அண்ட் சாம்பார் வாஸ் ப்ரொவைடட். ரைஸும் சாம்பாரும் கொடுத்தாங்க. Now question number 16, what variety of pickles are mentioned by Abdul Kalam in Power of Prayer? அவர் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிக்கிள் வந்து உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்து தான். என்ன டைப் ஆஃப் பிக்கிள் அப்படின்னா, ஷார்ப் அண்ட் ஹோம்மேடு பிக்கிள்ஸ் வேர் அவைலபிள் இன் his home அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஷார்ப் அண்ட் homemade pickles. Okay, very good. Question number 17, what was added to the meal as dollop? Dollop அப்படிங்கும்போது ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல். என்னது? Yogurt was added. Okay, yogurt was added to the meal as a dollop. Okay, அதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க yogurt. Okay, what is yogurt அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. What is the meaning of dollop? They may ask you, what is the meaning of yogurt? அது ரெண்டும்
சின்ன homework. Let's do it. Okay, I know all of you will do it. Now question number 18. How would you describe Kalam's childhood in terms of security? Security level னு வரும்பொழுது அப்துல் கலாமுடைய லைஃப்பை நம்ம எப்படி அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் had what did he had மெட்டீரியல் அண்ட் இமோஷனல் செக்யூரிட்டி. அவருக்கு மெட்டீரியலாகவும் செக்யூராக தான் இருந்தார், இமோஷனலாகவும் செக்யூராக இருந்தார். Now question number 19. What is there in question number 19? Question number 19. What made Rameswaram sacred to pilgrims? Many pilgrims, it was a pilgrimage center. அது மாதிரி தான் நம்ம படித்து வச்சுக்கணும். Rameswaram was a pilgrimage center. Why அப்படின்னு கேட்டிங்கன்னா, there was a Shiva temple there. ஒரு சிவன் கோயில் அங்கே இருந்தது. ஓகே, காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, question number 20. How far was Shiva temple from APJ Abdul Kalam's house? APJ Abdul Kalam ஹவுஸில் இருந்து சிவா டெம்பிள் எவ்வளோ தூரம் அப்படின்னா, it was a 10 minutes walk. ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் அங்கே போயிடலாம். 10 minutes walk. Okay. Question number 21. What was the predominant religion in Abdul Kalam's locality? Abdul Kalam localityயில் ப்ரிடாமினண்ட்டாக என்ன ரிலிஜன் இருந்தது அப்படின்னா, it was Islam. Okay, Islam was the predominant major religion there around Abdul Kalam's place. Now question number 22. How did the Hindus and Muslim families in Abdul Kalam's place locality live? எப்படி வாழ்ந்தாங்க? ரொம்ப அன்போடு அரவணைப்போடு வாழ்ந்தார்கள். They lived friendly lives. They loved each other and they lived happily. அடுத்தது பாருங்கள், where would APJ Abdul Kalam's father take him for evening prayers? அவர் ஈவினிங் ப்ரேயருக்கு எங்கே கூப்பிட்டு போவார் அப்படின்னா, his father used to take him to a mosque. ஈவினிங் ப்ரேயர், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவர் ஈவினிங் தவறாமல் போயிடுவார். Now question number 24. What language were the prayers chanted at the mosque in? மாஸ்கில் என்ன லாங்குவேஜில் ப்ரேயர் சொல்லுவாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து இட் இஸ் இன் அரபிக். ஓகே, எல்லாமே அப்துல் கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இட் வாஸ் இன் அரபிக் தட் த ப்ரேயர்ஸ் வேர் சாண்டட். 25. வாட் வாஸ் கலாம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அரபிக் ப்ரேயர்? அவர் எவ்வளோ தூரம் அது புரிஞ்சிச்சு அப்படின்னா, அவருக்கு அது எதுவுமே புரியல அப்படின்னு அவர் சொல்கிறார் விங்ஸ் ஆஃப் ஃபயரில். அரபிக்கில் ப்ரேயர் சொன்னாங்க, எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 26. வாட் டிட் பீப்புள் ஆஃபர் டு கலாம்ஸ் ஃபாதர் ஆஃப்டர் ஈவினிங் ப்ரேயர்? அந்த ப்ரேயர் முடிஞ்சோன்னே மக்கள் எல்லாம் ஏதோ ஒன்று வந்து கலாமுடைய அப்பாவுக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ப்ரொவைடட் ஹிம் வித் பவுல்ஸ் ஆஃப் வாட்டர். ஒவ்வொருத்தரும் ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்க? தட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டிட் கலாம்ஸ் ஃபாதர் டூ வித் த வாட்டர் ஆஃபர்ட் டு ஹிம் ஆஃப்டர் ப்ரேயர்? ப்ரேயருக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் வந்து எல்லாருமே கொண்டு வந்து நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஹீ டிப்ட் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் அண்ட் செட் அ ப்ரேயர். அதில் அப்படியே கையை அப்படி தொட்டு ப்ரேயர் பண்ணார். அண்ட் தட் வாட்டர் வாஸ் கன்சிடர்ட் டு பி ஹோலி வாட்டர் அண்ட் தெர் வேர் மெனி பீப்புள் ஹூ காட் கியூர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வியாதிகள் எல்லாம் குணமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. Now why did the people visit Kalam's home offering thanks? நிறைய மக்கள் வந்து கலாமுடைய வீட்டிற்கு போயிருக்கிறாங்க. எதுக்கு? நன்றி சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு நோய் குணமாயிற்று. அவங்களுக்கு நோயெல்லாம் குணமானதுனால போய் அப்துல் கலாம் அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க. கொஷின் நம்பர் 29. Who was the high priest of Rameswaram temple and a close friend of Abdul Kalam's father? அப்போ நமக்கு ஹை ப்ரீஸ்ட் ஆஃப் ராமேஸ்வரம் அவருடைய அந்த பர்சன் வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். யார் அப்படின்னா, பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்குறாங்க. பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி அண்ட் ஜெயினுலாதன் அப்பாவுடைய கலாம் ஐயாவுடைய அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. Which is one of the most vivid memories that Kalam has of his early childhood. ரொம்ப விவிட்னா ரொம்ப கிளியரான ஒரு மெமரி, அவர்கிட்ட ஞாபகமாக இருக்கக்கூடிய அந்த மெமரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன
அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, there were his father and Pakshi Lakshmana Sastri, they were discussing spiritual matter. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். Now going to question number 31. What did the high priest and Kalam's father discuss in the traditional attire? அப்படின்னா they were discussing spiritual matter. அவங்களுடைய பாரம்பரிய உடை. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஹை ப்ரீஸ்ட் இருக்கார். அவர் வந்து அவருடைய ஹை ப்ரீஸ்ட் காஸ்டியூம். இவர் கலாமுடைய அப்பா வந்து அவரும் வந்து he is like a priest, spiritual man. இப்போ அவரும் 2 பேரும் அந்த காஸ்டியூம்லேயே இருந்து 2 பேரும் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 32. What did Kalam ask his father about when he was old enough to ask question? அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கலாம் ஐயா என்ன பண்ணிக்கிறார், அவங்க அப்பா கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருக்காரு. என்ன அதை பற்றி கேட்டார் அப்படின்னா, he wanted என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, he wanted to know about prayer. ப்ரேயர்னால் என்னப்பா அப்படின்னு கலாம் ஐயா போய் தன்னுடைய தந்தையிடம் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அக்கார்டிங் டு கலாம்ஸ் ஃபாதர், வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் ப்ரேயர்? ப்ரேயர்னால் என்ன அப்படின்னு அப்பா சொன்னார். கலாம் ஐயாவுடைய அப்பா என்ன சொன்னார் கலாம்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் பிட்வீன் பீப்புள். இந்த 2 மனிதர்களிடையே அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிட் உரையாடுவது தான் ப்ரேயர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். 34. How did the Kalam's father describe the act of praying? Act of praying எப்படி ரொம்ப கஷ்டமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லை ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக்ட் ஆஃப் ப்ரேயிங் இஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 35. In what language could Kalam's father convey complex spiritual concepts? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆன்மீக கான்செப்ட்ஸை என்ன பண்ணுவாராம், தமிழில் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் மக்களுக்கு. ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார் தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கார்டிங் டு கலாம்ஸ் ஃபாதர், வாட் ஹேப்பன்ஸ் வென் ஒன் ப்ரே? ஒருவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கலாமையாவுடைய அப்பா சொன்னார். அதுதான் கொஸ்டின். என்ன நடக்குமா? நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது a person becomes a part of the cosmos. நம்ம அந்த காஸ்மாஸில் ஒரு பகுதியாக ஆயிடுறோம். அண்டவெளியில் நம்மளும் ஒரு ஆளாயிடுறோம். What does Kalam's father say about troubles and sufferings? Troubles and sufferings பற்றி கொஷின் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நபர் என்ன பண்ணுவார், உனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெலவென்ஸ் ஆஃப் ஒன்ஸ் சஃபரிங்ஸ். நம்முடைய சஃபரிங்ஸ் வந்து எந்த விதத்தில் நமக்கு சரி, எந்த விதத்தில் நமக்கு உதவியாக இருக்க போகுது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். 38. According to Kalam's father, what is every human being in the manifest divine being? ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் what is every human being in, இந்த இடத்துல ஒரு கமா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. what is human being, every human being in the manifest divine being? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த டிவைன் பீயிங்கில் ஒரு ஹியூமன் பீயிங்குடைய பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிவைன் பீயிங்கில் இந்த ஹியூமன் பீயிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட். அந்த டிவைன் பீயிங் இஸ் அ பிக் கேன்வாஸ். அதில் இந்த நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு சின்ன புள்ளி அப்படிங்கிறது. ஓகே. கொஷின் நம்பர் 39. அக்கார்டிங் டு கலாம்ஸ் ஃபாதர், வாட் டு மொமெண்ட்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ப்ரொவைட்? நமக்கு கஷ்டம் வரும் பொழுது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கலாமையாவுடைய தந்தை. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கஷ்டம் வரும் பொழுது நம்மை சுய ஆய்வு செய்வதற்கு, இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் செய்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ கஷ்டம் வரும் பொழுது பி ஹாப்பி, யூ ட்ரை டு இன்ட்ராஸ்பெக்ட் யுவர் இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறார். கொஷின் நம்பர் 40. What does Kalam suggest his father to tell people who seek help and advice? ஓகே. அப்போ அப்துல் கலாம் ஐயா வந்து தன்னுடைய தந்தை மக்கள் வந்து உதவி கேட்டு வரும் பொழுது, அட்வைஸ் கேட்டு வரும்போது என்ன சொன்னார், அதை இவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கலாம்ஸ் ஃபாதர் எக்ஸ்பிரஸஸ் அட்வர்சிட்டி as an opportunity for introspection. Question number 41. How does Kalam's father respond to his questions about advising people in trouble? ஓகே. அப்படி யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு கஷ்டம்னு வந்தால்
நீங்கள் என்ன உடனே பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பேன்ப்பா, அப்புறமேலு ஏதாவது பதில் சொல்ல முடியும்னா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொஷின் நம்பர் 42. What does Kalam's father do when he asks a question? இப்போ அப்துல் கலாம் ஐயா, அப்துல் கலாம் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் வில் he do அப்படின்னு கேட்டிங்கன்னா, his father used to place his arms on Kalam's shoulder. அப்படியே ஒரு பெருமிதத்தோட தன்னுடைய பையன் வந்து நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்ட்டு அவர் தோளில் அப்படியே கையை வச்சு கலாம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு அப்படியே அடுத்தது பதில் சொல்ல முயற்சி பண்ணுவார். Now, what was Kalam's father's reaction after asserting Kalam's capacity to comprehend his words? ஓகே, கலாம் வந்து நான் சொல்கிறதான் பரவாயில்ல, நீ நல்லபடியாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு அவரை அசர்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவார், he will also remain silent. அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒரு கொஞ்ச நேரம் இருப்பார், அப்புறமேல் தான் ஏதாவது சொல்லுவார். ஓகே, that is a sign of greatness. Question number 44. What is Kalam filled with after hearing his father's answer? அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க தந்தை பதில் சொன்னதுக்கப்புறம் கலாமுடைய ஸ்டேட் என்னவா இருக்கும், மென்டல் ஸ்டேட் அப்படின்னா, அவர் வந்து he will be filled with energy and enthusiasm. அப்படியே எனர்ஜியில் துள்ளி குதிப்பாராம் அப்துல் கலாம். அப்புறம் பாருங்கள், what does Kalam's father say about his role for those who come to him for help? நிறைய பேர் உங்களை உதவி கேட்டு வர்றாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ரோலு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் வந்து என்ன பண்ணுறேன், அவர் தன்னையே எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டார் அப்துல் கலாமுடைய தந்தை அப்படின்னா, he described himself as a go-between in their effort to propitiate demonic forces. அந்த demonic forces-ஐ அப்பீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு உதவியாக இருக்கிறேன். ஐ எம் அ கோ பிட்வீன். அவங்க தான் முயற்சி எடுக்கிறாங்க அந்த ஈவில் ஃபோர்ஸ்லேருந்து வெளியில் வர, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடையாளாக இருக்கிறேன். கோ பிட்வீன், ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கொஷின் நம்பர் 46 என்ன இருக்குது, ரீட் கொஷின் நம்பர் 46. What does the father think about the approach of propitiating demonic forces with prayers and offerings? இப்போ டெமானிக் ஃபோர்ஸஸ்னால் ஈவில் ஃபோர்ஸஸை நீங்கள் அப்பீஸ் பண்ணுறதுக்கு, அதை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் ப்ரேயர்ஸ் சொல்லலாமா, ஆஃபரிங்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அப்ரோச் சவறான அப்ரோச், இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. பேயை தூரமாக வைக்கிறதுக்காக அல்லது விரட்டுறதுக்காக நீங்கள் ஜெபமோ அல்லது ஆஃபரிங்ஸ் கொடுக்கறது தவறு. அப்போ என்ன இதுதான் சரி அப்படின்னா, எல்லா நேரமும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, 47. வாட் மஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சீக்கிங் ஃபுல்ஃபில்மெண்ட்? ஒருத்தர் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எது வந்து அவருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் விஷன் தட் எனேபிள்ஸ் அஸ் டு சீக் ஃபுல்ஃபில்மெண்ட் விதின் அவர் செல்ஸ். நமக்குள்ளே ஒரு நிறைவு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இந்த தொலைநோக்கு பார்வையை யாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு, அப்பா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாரு கலாம். அவர் தான் அந்த விஷன், மேன் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்கிறோம், மிசைல் மேன் சொல்கிறோம், மேன் ஆஃப் விஷன் ஃபார் இந்தியா. அது யாருன்னா அப்துல் கலாம் ஐயா தான் அப்படின்னு சொல்கிறோம். Now coming to question number 48. At what time did Kalam's father start his day? கலாம் ஃபாதர் எத்தனை மணிக்கு தன்னுடைய அன்றாட பணிகளை துவக்கினார் அப்படின்னா, அவர் பாருங்கள் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலையை பார்த்துருக்கிறார். ஓகே, question number 48. What did the father do after reading namaz in the morning? அவர் நமாஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, he went on a walk to the coconut grove. அங்கே இருக்க ஒரு தென்னந்தோப்புக்கு அப்படியே நடந்து போனார். சரி, how far was the coconut grove from Kalam's house? கலாம் வீட்டிலிருந்து அந்த தென்னந்தோப்பு எவ்வளோ தொலைவு இருந்தது அப்படின்னா, அது 4 மைல் தொலைவில் இருந்தது. 4 மைல் தொலைவு. It was 4 miles away from Kalam's house. Question number 51. What did the father bring back from the coconut grove? தென்னந்தோப்புக்கு போயிட்டு என்ன எடுத்துகிட்டு வருவார், தேங்காய் தான் எடுத்துகிட்டு வருவார். அப்படி தான் கொடுத்துருக்கு, அதனால் நம்ம அதை தான் எடுக்கணும். What did the father have, when did the father have breakfast? அவர் அப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிட்டாரு அப்படின்னா, ஆஃப்டர் நமாஸ் அண்ட் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த கோகனட் grove. முதல் ப்ரேயர், அப்புறம் உடல் பயிற்சி. ஒன்று வந்து ஆன்மீக பயிற்சி, திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ்.
அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, உணவே அருந்துகிறார். அடுத்தது பாருங்கள், வாட் வாஸ் கலாம்ஸ் அட்டெம்ப்ட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் இன் ரிலேஷன் டு ஹிஸ் ஃபாதர். அவர் என்ன பண்ணார் அப்துல் கலாம் இந்த வாழ்க்கை முழுவதும் அப்படின்னா, அவர் தன்னுடைய ஃபாதர் மாதிரி இருக்க முயற்சி பண்ணார். he tried to emulate his father in the world of science and technology. அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேலே பற்றுக்கொண்டவராக இருந்தார். அதே விஷயத்தை இவர் என்ன பண்ணார், அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி பெரிய மேதையானார். அவருக்கு படிக்கலை, அதனால் அவர் அப்படி இருந்துட்டார். இவர் படித்தார், அதனால் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டார். Now coming to 54, according to Kalam, what fundamental truths were revealed to him by his father? கலாம் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியமான உண்மைகளை எனக்கு சொன்னார். என்ன மாதிரி உண்மைகளை சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொன்னார் ரொம்ப முக்கியமானது? 54, the existence of divine power. என்ன சொல்கிறாரு, தம்பி நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அந்த பவரை நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ரூத்தை அப்துல் கலாமுக்கு சொல்லிக் கொடுத்தது அவருடைய தந்தை. Now question number 55, when did the father start building a wooden boat? அவங்க அப்பா வந்து ஒரு உடன் போட்டு செய்ய தொடங்கினார். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when Kalam was 6 years old. அவர் 6 வயசாக இருக்கும் பொழுது ஒரு போட்டு செய்ய ஆரம்பித்தார். Okay, question number 56, who helped the father in building the wooden sailboat? அந்த wooden sailboat செய்கிறதுக்கு அப்பாவுக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, there was a person by name அகமத் ஜலாலுதீன் என்பவர் அப்துல் கலாம் ஐயாவுடைய தந்தையார் போட் செய்வதற்கு உதவியாக இருந்தவர். question number 57, what natural disaster caused the loss of the boat and part of சேதுக்கரை அப்படிங்கிற இடமும் அந்த போட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கு என்ன நேச்சுரல் டிசாஸ்டர் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வந்து 57க்கு ஒரு பெரிய புயல் அங்கே அடித்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவர் ஃபைல் பண்ணுறாரு விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஓகே, அப்படிங்கிற புத்தகத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவு டிட் அகமத் ஜலாலுதீன் நிக் நேம்டு கலாம்? அகமது ஜலாலுதீன் வந்து கலாமை வந்து ஒரு புனை பெயர் வைத்து கூப்பிட்டாரு. அவருக்கு ஒரு நிக் நேம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஆசாத் அப்படின்னு கொடுத்தாரு. ஆசாத் வாஸ் த நேம் given name by Ahmad Jainullahdin to Kalam. Question number 59, how did Kalam and Jalaluddin often spend the evening? எப்படி கலாமும் ஜலாலுதீனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, what did they do? They were going for long walks. அவங்க லாங்காக அப்படியே வாக்கிங் போனாங்க. going for long walks. Next one, question number 60, what was the main topic conversation during Kalam's walk with Jalaluddin? ஜலாலுதீனோட நடந்து போகும்போது எதை பற்றி அவங்க பேசினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, they were speaking about spiritual matters. அடுத்தது, what was the atmosphere of ராமேஸ்வரம் conducive to? அந்த ராமேஸ்வரத்துடைய அட்மாஸ்பியர் எதுக்கு உகந்ததாக இருந்தது அப்படின்னா, எதுக்கு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷனுக்கு உகந்ததாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. where was the first halt during Kalam's walk with Jalaluddin? அப்படியே லாங் வாக் போகும்போது எங்கேயாவது ஹால்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஹால்ட் எங்கே அப்படின்னா, the first halt was at Lord Shiva's temple. அந்த சிவன் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு ஹால்ட் அடித்தாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. Now question number 63, how did Jalaluddin talk about God during their walks? கடவுளை பற்றி ஜலாலுதீன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொன்னார்? question number 63, Jalaluddin, how did he talk about God during their walks? He talked about God as an equal partner. Okay, ஒரு ஈக்குவலாக பேசினார். question number 64, what did APJ Abdul Kalam wonder about Jalaluddin's connection to God? அந்த ஜலாலுதீன் எப்படி கடவுளோட கனெக்டாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he was bit doubtful.
Okay, whether he had a special connection. Okay, a special connection இருந்ததா அப்படின்னு ஒரு யோசனை, இல்லை அவர் உண்மையாலுமே இவர் ரொம்ப கனெக்டடோ கடவுள் மேலே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது கலாமுக்கு. 65. Why did Jalaluddin schooling have limitations? ஜலாலுதீனுடைய ஸ்கூலிங் வந்து லிமிட்டடாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் டிட் நாட் பெர்மிட் ஜலாலுதீன் டு பர்சியூ எஜுகேஷன். அதனால் அவருடைய அவருடைய schooling was limited. அவர் ஸ்கூலுக்கு அதிகமாக போகலை. Now question number 66. What did Jalaluddin encourage கலாம் டு எக்ஸல் இன்? ஓகே, ஜலாலுதீன் வந்து கலாமை வந்து எதிலோ ஒன்றில் எக்ஸல் பண்ண சொன்னார். எதில் அப்படின்னா, ஹி என்கரேஜ்டு கலாம் டு எக்ஸல் இன் ஸ்டடீஸ். நல்ல படி கலாம் அப்படின்னு ஜலாலுதீன் சொன்னார். Next one, question number 67. What unique ability did Jalaluddin possess on the entire island? அந்த என்டையர் ஐலண்ட்லேயே யாருக்குமே இல்லாத ஒரு எபிலிட்டி இவருக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, ஜலாலுதீன் நியூ டு ரைட் இன் இங்கிலீஷ். அவர் ஸ்கூலுக்கு தான் அதிகமாக போகல, பட் ஹீ நியூ ஹவு டு ரைட் இன் இங்கிலீஷ். ஓகே, தட் வாஸ் த யூனிக் எபிலிட்டி. Okay, so I think that with that we have come to the end of part 1. I'll try to provide you with part 2 soon. Okay, so keep watching, and please do check the playlist and update your preparations. And those who have not subscribed, please do subscribe and get all the videos into as notifications. And those who have any queries can post your questions and your observations in the comment section. Thank you. See you again.